இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரவா அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு 1 கப் ரவை இருந்தாலே போதும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசறி எடுத்துக்கலாம். இது நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ நான் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை மூடி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற விடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா பிணைஞ்சு நம்ம பால் எடுக்கணும். இப்போ இது நல்லா பிணைஞ்சாச்சு. இதுலேருந்து நம்ம பாலை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கலாம். இப்போ பால் எடுத்தாச்சு. இதை மறுபடியும் நல்ல ஒரு துணி வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு துணி இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரவையிலேருந்து நம்ம பால் எடுத்தாச்சு. இப்போ நான் இதை ஒரு நான்ஸ்டிக் சட்டியில் ஊற்றிக்கிறேன். இல்லைன்னா ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு செய்யுங்க. இல்லைன்னா அடி சீக்கிரமாக பிடிச்சிடும். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டோம்னா கட்டி ஆகிடும். இப்போ நான் 1.25 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சீனியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். அது மாதிரி இதை நம்ம பொறுமையாக கிண்டி விடணும். இப்போ ஏலக்காயும் சீனியும் பொடி பண்ணி வச்சுருந்தேன். அது 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேம் லோவிலே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹைலேயும் லோவிலையும் மாற்றி மாற்றி வச்சு கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் பிடிச்சிரும். எப்போ கெட்டி ஆக ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அது உருகுனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு 1 ஹவர் ஆகும். அதனால் நம்ம பொறுமையாக செஞ்சுக்கலாம். ஃப்ளேம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விடலாம். எப்போ இது சட்டியில் ஒட்டாத அளவுக்கு சுருண்டு வரும் அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கணும்.
எல்லா நெய்யுமே நான் சேர்த்துட்டேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகுற மாதிரி இருக்கு பாருங்கள். இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கட்டியாயிடும் பாருங்கள். ஓரளவுக்கு கட்டி ஆகிடுச்சு. 75% வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு. இன்னமும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அதுதான் மெயின். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடியில் பிடிச்சிரும். நான்ஸ்டிக் சட்டியில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம், இல்லைன்னா அடி கனமான பாத்திரத்தில் செஞ்சுக்கணும். பாருங்கள் அல்வா கொஞ்சம் சுருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம். பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து அல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 2 மினிட்ஸில் வந்து அல்வா வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக சுற்றுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சட்டியில் ஒட்டாத அளவுக்கு கிண்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களே என்னோடய வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் அழகாக சுருண்டு வருது பாருங்கள். இது வரைக்கும் நம்ம கிண்டி எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.